அப்பா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, போக வேண்டிதான். இன்னைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சுட்டி பிள்ளைங்களா, நான் ஃப்ளைட்ல போறோம். நம்ம கூட ஒருத்தர் வாரேன்னாரு, என்ன ஆளை காணோம். போலாமா ப்ரோ கண்ணாடி ஓகே, ட்ரெஸ் ஓகே, என்ன பையி ப்ரோ ப்ரோ அது அப்படிதான் ப்ரோ. நம்ம வீட்டுல கொஞ்சம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துட்டு இருக்காங்க? புளியாத்தரை. புளியாதோரையா? ஏன் ப்ரோ? ஆமா ப்ரோ, எங்க அம்மா எங்க போனாலும் புளியாத்தரை கட்டி கொடுத்துருவோம். நம்ம போறது லாங் ஃபிளைட் ப்ரோ, அங்கேயே சாப்பாடு தருவாங்க. இருக்கட்டும் ப்ரோ, வீட்டு சாப்பாடு தான் உடம்பு நல்லது. கஷ்டம் ரொம்ப கஷ்டம். சரி வாங்க வாங்க, ஃபிளைட் டைம் ஆகுது, உள்ள டைம் ஆயிட்டோ, வாங்க வாங்க போலாம். ப்ரோ கேட் எங்க இருக்கு ப்ரோ? நம்ம கேட் 5ன்னு சொன்னாங்க. 5 எங்க இருக்கு? ப்ரோ இந்த தான் ப்ரோ இருக்கு. ஓ சரி கடை சுத்தி பார்த்து. ஆமா நிறைய கடை இருக்கு. ஆமா சரி இல்லைங்களா, கடை சுத்தி பார்த்து வந்துடலாம். வாங்க குட்டி போலாம், கடைக்கு போலாம் வாங்க. அண்ணாச்சி நமக்கு ஒரு டீ. டீயா ப்ரோ? எனக்கு ஒரு கேப்பச்சினோ ப்ரோ. கேப்பச்சினோ? ஆமா ப்ரோ. கேப்பச்சினோனா என்னது? ஒரு காபி தான் ப்ரோ கேப்பச்சினோ. எனக்கு ஒரு காப்பச்சினோ. காப்பச்சி சாரி. ஒரு பின்னாடி வெயிட் இருக்கு. டாடா ப்ரோ ப்ரோ, அது நம்ம ஃளைட் ப்ரோ. ஐயோ நம்ம ஃளைட் டைம் ஆயிடுச்சு. ஐயோ ப்ரோ ப்ரோ வாங்க ஓடுங்க. வாங்க ஓடுங்க ஓடு. ப்ரோ என்ன ப்ரோ பண்றது? ஃளைட் இப்படி ஆயி போச்சு ப்ரோ. அடுத்த ஃளைட்டை புக் பண்றேன். போ பண்ணுங்க. இந்த டைம் நாம என்ன பண்றது? மணி 5 ஆகுது. ஏங்க ஏதோ சவுண்ட் கேக்க ப்ரோ. இது சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோ. ஃளைட் அடுத்த ஃளைட் இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. 1 மணி நேரம் இருக்கா? அது வரைக்கும் சில்ட்ரன்ஸ் டைம் பாத்துட்டு வந்துருமா? பாத்துட்டு வந்துறலாம். வாங்க போலாம். ஃளைட்ல போவோமா இப்படி? ப்ரோ நம்ம ஃளைட் பிடிச்சு போறோம் ப்ரோ. ஏன் ப்ரோ என்னாச்சு? இப்ப ப்ரோகிராம் போவோம்னு சொன்னீங்க. ப்ரோகிராம் போணும்னு சொன்னேன். இப்போ அந்த ப்ரோகிராம்க்கு நம்ம தான் பண்ணுமா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்றீங்க? நான் போறேன் ப்ரோ. வாங்க வேறோம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நீ இருக்கட்டும் ப்ரோ. நமக்கு 1 மணி நேரம் கேப் கிடக்கு ப்ரோ. ஆமா இல்ல, அதனால நம்ம இந்த ப்ரோகிராம ஜம்முன்னு வந்துட்டு வேணும் ப்ரோ. ஆமா குட்டீஸ், ஆரம்பிச்சிரலாமா? எதுல ஆரம்பிக்கிறோம்? எப்போ எதுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க? பிரேயர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், ஒரு குட்டி பிரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா? வந்துடலாம். ஃளைட்ல போகணும் வாங்கனே. ஃளைட் நின்னுட்டா. ஐயோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க ப்ரேயர் பண்ணுவோம். பிதாவே, இயேசு நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இங்கே நடக்க இருக்கிற பாட்டு, கதை, வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்க கூடவே இருங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கேப்பச்சினோ குடிச்சதுல இருந்து டான்ஸ் ஆடும் போலயே இருக்குது. டான்ஸ் ஆடும் போலயே இல்ல, அடுத்த ப்ரோகிராமே டான்ஸ் தான். அப்படியா? ஆமா. சரி, ஒரு பயங்கரமான டீம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பயங்கரமான டீமா? பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான் பண்ற மாதிரி தெரியல ப்ரோ. பீட் தேடிட்டு இருக்கான் ப்ரோ. பீட் தேடிட்டு இருக்கான். ஆமா ப்ரோ. வாங்க போய் சரி கண்டுபிடிச்சிரோம். சரி வாங்க. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. 1 1 2 இயேசு நம்ம ஃப்ரெண்டு. 2 2 4 எங்களுக்கு இல்ல வாளு. 1 1 2 இயேசு நம்ம ஃப்ரெண்டு. 2 2 4 எங்களுக்கு இல்ல வாளு. 1 1 2 இயேசு நம்ம ஃப்ரெண்டு. 2 2 4 எங்களுக்கு இல்ல வாளு. பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு. 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு. 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு. 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. இன்னொரு தடவை பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. ஆடுங்களா? ப்ரோ நான் இங்க ப்ரோ. நோ முடிச்சு டான்ஸ் முடிச்சு. ப்ரோ ஆடுங்க. ப்ரோ முடிஞ்சு ப்ரோ. முடிஞ்சிட்டா? ஆமா ப்ரோ. நீ உள்ள போட்டாங்க ப்ரோ. உள்ள போட்டாங்களா? அதான் தேடிட்டு இருந்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி போட்டாங்க? சரி ப்ரோ. என்ன ஆட்டம் ஆடுதாங்க? பயங்கரமா ஆடுதாங்க. என்ன ப்ரோ பண்றது? சரி அடுத்து என்ன பண்ண போறோம்? ஃளைட்ல போக வேண்டியது ப்ரோ. ஃளைட்டுக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்கு. ஓகே ப்ரோ. அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அடுத்து வந்து
இதோ ஆப்ஜெக்ட் ஆமா ஆமா லெசன் நாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. எனக்கு புரியல ப்ரோ. அப்ப என்னன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுமா? கேட்டு தெரிஞ்சிருமா? பாத்து வந்துருமா? வாங்க குட்டீஸ் வாங்க. அவங்க ஆப்ஜெக்ட்ஸ்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு ப்ரோ பாருங்க. நீங்க போங்க, அந்த டீம் ஆட ரெடியா இருக்காங்க. ஓடுங்க. நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி இருக்குது, அப்படி குழம்பி அப்படி தானே இருக்குது. என்ன செய்யன்னு தெரியாமல் என்ன செஞ்சிட்ருப்போம், அப்படி தானே இருக்கும். அப்படி தானே அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த பசில் இந்த பேப்பரில் என்ன இருக்குது, ஒரு இதில் காட்ஸ் பிளான் இருக்குது, இன்னொரு இதில் யோர் பிளான் இருக்குது, அப்படின்னு எல்லா இதுலையுமே அப்படி பிஞ்சு இருக்குது. அப்படி தானே நம்மளோட வாழ்க்கையும் எப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி எங்கே எது இருக்குன்னே தெரியாமல் தான் இருக்குது. அப்படி தானே நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்போட பிளான் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுமா? இந்த பிக்சரில் என்ன இருக்குது, ஒரு இதில் காட்ஸ் பிளான் இருக்குது, இன்னொரு இதில் யோர் பிளான் இருக்குது, அப்படின்னு தானே இருக்குது. நம்மளோட வாழ்க்கையே என்ன இருக்குது, இந்த மாதிரி தனித்தனியாக யோசித்து குழப்பம் நிறைஞ்சு ஒரு வாழ்க்கையாக தானே இருக்குது. இதுக்குன்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? காட்ஸ் பிளான் தேவைப்படும். அப்படி தானே நம்மளோட காட்ஸ் பிளான் என்னதுன்னு ஆண்டோட்ட கேட்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். ஓகேவா? சரி ஓகே, நம்ம இந்த பசிலை சால்வ் பண்ணலாமா? மெதுவாக எது எது எங்கே சேரும் அப்படிங்கிறத பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா செய்யணும். ஓகேவா? எது எங்கே வரும் அப்படிங்கிறத நிதானமாக அவர் மேலே நம்பிக்கை வச்சு என்ன செய்யணும் செய்யணும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, சேருது. அப்படி தானே இந்த மாதிரி பாதி பிக்சர் அப்படி என்ன செஞ்சு வருது, சேர்ந்துக்கிட்டே வருது. நம்மளும் என்ன செய்யணும், பொறுமையாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு செய்யணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்ம இந்த பசில் என்ன செஞ்சிட்டோம், சால்வ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃபுல்லாக கரெக்டாக வச்சிட்டோம். அப்படி தானே இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? நிதானம் வேணும். நம்ம இங்கே செய்யணும், இங்கே வைக்கணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும், பார்த்து நிதானமாக நம்ம யோசித்து செய்கிறோம். அப்படி தானே அதே மாதிரி தான் காட்ஸ் பிளான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், நிதானமாக நம்பிக்கையோட நம்ம விசுவாசத்தோடு என்ன செய்யணும், போகணும். ஓகேவா குட்டீஸ்? முக்கியமாக ஏசப்பா கிட்ட என்ன செய்யணும், தினமும் ப்ரேயர் பண்ணி ஜோம் பண்ணி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அவரோட பிளான் படி என்ன செய்யலாம், தினமும் போகலாம். ஓகேவா குட்டீஸ்? நம்ம என்ன செய்யணும், காட்ஸ் பிளானை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? பாய். வாங்க ப்ரோ உள்ள வாங்க ப்ரோ. நம்ம இவ்வளவு நேரம் பிளான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆமா, இங்க பாருங்க, ஒரு பேப்பரை வச்சு காட்ஸ் பிளான் என்னன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ சில்ட்ரன்ஸ் டைம். சூப்பர் ப்ரோ. ஆமா ப்ரோ. சரி இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாட்டும் ஒரு கதை மாதிரி சொன்னா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. அங்க ஒருத்தர் யோசிச்சுட்டே நின்னாரு. யாரு? அந்த கப்பல் எங்க யாருன்னு தெரியாம ஒருத்தர். அவரே தான், அந்த தாடிலாம் வச்சிருக்காருல்ல. அவரே தான். இங்கிட்டு போவா அங்கிட்டு போவா நின்னாரு. நம்மளுமே தானோ? ஆமா, நம்மளும் தான். ஃப்ளைட் வேற போயிடுச்சு. சரி, அவர்கிட்ட போய் என்னதான் நடந்துச்சுன்னு அவர்கிட்ட போய் கேட்டுருமா? ஆமா வாங்க. சரி வாங்க கேட்போம். ஏன்னா உங்க பேர் என்ன? ஜானாவா? ஹலோ குட்டீஸ், என்னண்ணா இங்கே வந்திருக்கேன்? இங்கெல்லாம் நீங்கள் இல்லையே, இங்கே இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்களா? நான் தான் யோனா. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஒரு நாள் நைட்டு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவன் வந்து என்கிட்ட பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? என்னை வந்து ஒரு ஊருக்கு போக சொன்னாங்க. அந்த ஊர் பேர் வந்து நினிவே. ஏன் தெரியுமா நினிவேக்கு போக சொன்னாங்க? அந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப பாவம் செஞ்சாங்களாம். அவங்க செஞ்ச பாவம் தேவனிடத்திலே போயிட்டான். அதனால தேவனை வந்து இனி அந்த ஊருக்கு போக சொன்னாங்க. தேவன் வந்து அந்த ஊரை அழிக்க போறேன்னு திட்ட வச்சிருந்தாங்களாம். அதை போய் என்னைய போய் தேவன் சொல்ல சொன்னாங்க. இதை வந்து தேவன்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஒரே குழப்பம். அந்த ஊருக்கு போனால் அந்த மக்கள் என்னை கொண்டுருவாங்கன்னு ஒரு பயம் வேற. அதனால நான் என்ன தெரியுமா செஞ்சேன், தர்சிஷ்னு ஒரு ஊர் இருந்துச்சு, அந்த ஊருக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னும் போது எனக்கு ஒரே குழப்பம். நானும் கிளம்பி போயிட்டே இருக்கேன்.
போனால் அங்கே தர்ஷிஸ் போகிற கப்பல் ரெடியாக இருந்துச்சு. நான் என்ன தெரியுமா செஞ்சேன், டக்குனு அதில் ஏறி போயிட்டேன் குட்டீஸ். அந்த கப்பலில் ஏறினோடனே கப்பலை பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. சரி நானும் நினச்சிக்கிட்டேன் ஆண்டவர்கிட்டருந்து எப்படியோ தப்பிச்சாச்சுன்னு நினச்சிக்கிட்டேன் குட்டீஸ். அப்படியே நினச்சது தெரியுமா, அப்படியே படுத்து தூங்கிட்டேன் குட்டீஸ். குட்டீஸ் நான் கப்பலில் ஏறினோடனே கப்பல் அப்படியே சுற்றி பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு குட்டீஸ். அப்படியே நான் மனசுக்குள்ளே ஆண்டவர்கிட்டருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்ட குட்டீஸ். அந்த சந்தோஷத்தில் கப்பலோட அடித்தட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன் குட்டீஸ். குட்டீஸ் நான் படுத்துருக்கும் போது கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு குட்டீஸ், நல்லா இதமாக நல்லா இருந்துச்சு குட்டீஸ். ஆனால் திடீர்னு ஒரு புயல் வருது, அடிக்குது, கடலையே ஆட்டுது குட்டீஸ். நான் தூங்கிட்டு இருக்கும்போது கப்பல் ஸ்மூத்தாக போச்சு குட்டீஸ், நல்ல இதமாக நல்லா இருந்துச்சு குட்டீஸ். ஆனால் திடீர்னு ஒரு புயல் வந்துச்சு குட்டீஸ், வந்து கப்பலே ஆட்டுச்சு குட்டீஸ். ஆனால் நான் விடுவேனா, நல்லா படுத்து தூங்கிட்டேன் குட்டீஸ். அந்த நேரத்துலையும் குட்டீஸ் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா, ஆனால் மேலே உள்ளவங்க எல்லாரும் பதறி பயந்து ஓடிட்டு இருந்தாங்க குட்டீஸ். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வெளியே கடலில் போட்டுருந்தாங்க குட்டீஸ். அப்போ அந்த கப்பலோட தலைவர் என்ன தெரியுமா செஞ்சாங்க, எல்லாரையும் சீட்டு குலுக்கி பார்த்தாங்க குட்டீஸ். அதில் யார் வந்து இந்த புயலை வர காரணமாக இருந்தாங்களோ அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சீட்டு குலுக்கி போட்டாங்க குட்டீஸ். குட்டீஸ் அவங்க சீட்டை குலுக்கி போட்டு கடைசியில் யார் பேர் வந்துச்சு தெரியுமா குட்டீஸ், என் பேர் வந்துச்சு குட்டீஸ். குட்டீஸ் அப்புறம் எல்லாரும் இனி தேடுறாங்க குட்டீஸ், மேலே போய் தேடுறாங்க, கீழே வந்து தேடுறாங்க. கடைசியில் பார்த்தா நான் எதிர்ப்பு இருந்தேன், படுத்து தூங்கிட்டு இருந்தேன் குட்டீஸ். நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம்ல, அந்த நேரத்தில் எல்லோரும் இனி மேலே தேடுறாங்க, கீழே தேடுறாங்க. கடைசிலேருந்து நீ கண்டுபிடிச்சி எழுப்புனாங்க குட்டீஸ். யோனா எந்திரிங்க எழுப்பிட்டாங்க குட்டீஸ். குட்டீஸ் இனி எழுப்பிவிட்டோன்னே அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க, நீ எங்கே போகிற, நீ என்ன செய்கிறேன்னு கேட்டாங்க குட்டீஸ். அப்போ தான் நான் சொன்னேன், என்னை வந்து ஆண்டவர் நினைவைக்கு போக சொன்னாங்க, ஆனால் நான் தப்பிச்சு தர்ஷீஸ்க்கு போயிட்டுருக்கேன்னு சொன்னேன். அப்போ என்னால் தான் தப்பு நான் சொன்னேன் குட்டீஸ். அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ எங்கே போகிற என்ன செய்கிறேன்னு கேட்டாங்க குட்டீஸ். அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன், நான் வந்து ஆண்டவர் வந்து என்கிட்ட ஒன்று சொன்னார் குட்டீஸ், என்னைய வந்து நினைவைக்கு போக சொன்னாங்க, ஆனால் நான் வந்து தர்ஷீஸ்க்கு ஓடி போயிட்டேன்னு சொன்னேன் குட்டீஸ். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஐயோ நீ எதுக்கு இப்படி செஞ்ச, நம்மளாம் சாவ போகிறோமே, இதுக்கு என்ன நாங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க குட்டீஸ். அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன், என்னைய கடலில் தூக்கி போட்டுருங்க எல்லாம் சரியாயிருன்னு சொன்னேன் குட்டீஸ். குட்டீஸ் ஆனால் அவங்க நீ கடல் தூக்கி போட விரும்பல குட்டீஸ். அதுக்கு பதிலாக என்னெல்லாமோ செஞ்சு கப்பலை காப்பாற்றின்னு நினைக்கிறாங்க குட்டீஸ். என்ன தெரியாமல் செஞ்சாங்க, அதை பிடிச்சி இழுக்கிறாங்க, இதை தூக்கி வெளியே போடுறாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலை குட்டீஸ். கடைசியில் என்னையை தூக்கி கடலில் போட்டாங்க குட்டீஸ். குட்டீஸ் நான் கடலில் குதிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது நினச்சி குட்டீஸ். அப்போ தான் வந்து தேவன் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டாங்க குட்டீஸ். அந்த மீன் வந்து நான் வந்து கடலில் விழுந்தோடனே மூழ்கி போயிட்டுருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய மீன் வந்து என்னை முழுங்கிட்டு குட்டீஸ். குட்டீஸ் மீன் என்னை விழுங்கினதுக்கப்புறம் நான் கடலில் சாவாமல் மீன் வயிற்றுல சாவேன்னு நினச்சி குட்டீஸ். ஆனால் நான் சாவவே இல்லை குட்டீஸ். நான் வந்து மீன் வயிற்றுக்குள்ளேயே இருக்கேன், நைட் ஆகுதா பகலாகுதா எதுவுமே தெரில குட்டீஸ். இங்கே உருண்டு பார்க்குறேன், அங்கே உருண்டு பார்க்கல, எதுவுமே தெரில குட்டீஸ். அப்படி பார்க்கும்போது கரெக்டாக 3 நாள் குட்டீஸ், 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கேன் குட்டீஸ். குட்டீஸ் 3ஆம் நாள் வந்து நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன் குட்டீஸ். என்ன தெரியுமா ஜோம் பண்ணேன், ஆண்டவரே நான் வந்து நினைவைக்கு போய் அவங்கள்ட்ட நீங்கள் என்கிட்ட சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க குட்டீஸ். அப்போ வந்து அந்த மீன் வந்து குலுங்குச்சு குட்டீஸ். குலுக்கிட்டு நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த மீன் வந்து வெளியே தள்ளிட்டு குட்டீஸ். என்னைய நான் பறந்து வந்து ஒரு இடத்துல இருந்து விழுந்துட்டேன் குட்டீஸ். நான் அப்படியே எந்திச்சு நின்று திரும்பி பார்க்குறேன், என்ன ஊருன்னே தெரில குட்டீஸ். அங்கே தூரத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் குட்டீஸ். அவர்கிட்ட போய் ஐயா அது எந்த ஊருன்னு கேட்டால் அவர் நினைவேன்னு சொல்லிட்டார் குட்டீஸ். சரி நானும் சந்தோஷமாக உள்ளே போயிட்டேன் குட்டீஸ். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினாங்க குட்டீஸ். எனக்கு ஒரே சந்தோஷம், நான் தைரியமாக உள்ளே போய் எல்லா மக்கள்கிட்டையும் சொன்னேன் குட்டீஸ். எல்லோரும் மனம் திரும்பிங்க, 40 நாள் இந்த ஊரை அழிஞ்சிரும், ஆண்டவர் வந்து இந்த ஊரை அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னேன் குட்டீஸ். இதை நான் வந்து தெருவாக சொன்னேன் குட்டீஸ். குட்டீஸ் நான் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா நினச்சேன், அவங்க என்னை கொண்டு போடுவாங்கன்னு நினச்சேன் குட்டீஸ். ஆனால் என்ன தெரியுமா நடந்துச்சு, அந்த மக்கள் வந்து மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து தங்களை தாழ்த்தினாங்க குட்டீஸ். அந்த ஊரில் உள்ள எல்லோரும் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தங்களை தாழ்த்தினாங்க குட்டீஸ். அதனால் தேவன் வந்து அந்த ஊரை அழிக்கலை குட்டீஸ், அவங்கள மன்னிச்சிட்டாங்க குட்டீஸ். குட்டீஸ் என் வாழ்க்கையிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, தேவன் சொல்கிற கீழ்ப்படியணும். சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, தேவன் சொல்கிற கீழ்ப்படியணும், அப்புறம் பெற்றோர் சொல்கிற கீழ்ப்படியணும். ஓகே சரி, அங்கே ஒரு தூரத்தில் ஒரு மரம் தெரியுது, போய் ஒரு குட்டி துக்கம் போட்டு வரேன், பாய்.
நம்ம கூட பரவாயில்ல குட்டி பரவாயில்ல ப்ரோ, நமக்காவது ஃப்ளைட் போயிட்டு அவர் வந்து தெரிஞ்சு வேற தெரிஞ்சு கப்பல் இருந்தாதான் நிக்கி இந்த கப்பல் ஏறி போறாரு. மோசமான ஆளா மோசமான ஆள் அவரு. ஆனா பரவாயில்ல மீன் அனுப்பி திரும்ப அதே இடத்துக்கு ஆமா பாவம், மீன் வயிற்றுல 3 நாள் கிடந்தான். சரி, பரவாயில்ல. சரி சரி, இது சம்பந்தமா ஒரு வசனம் படிச்சா எப்படி இருக்கும்? வசனமா? ஆமா ப்ரோ, வர வர அந்த குட்டி பிள்ளைகளுக்குலாம் மனப்பாட வசனமே மண்டக்குள்ள நிக்க மாட்டேங்குது. நிக்க மாட்டேங்கிறேன். ஆமா ப்ரோ, கொஞ்சம் படிச்ச வசனம் படிக்கிறோம். என்ன bro? சரி, இந்த வசனத்தை அழகா சொல்லி கொடுக்கறதுக்கு யாரையாச்சும் ஒரு ஆளை கூப்பிடுமா? கூப்பிட்டுருமா. வாங்க 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 வாங்க. நம்ம போனாதான் அவங்க வருவாங்களாம். அப்படியா? சரி, வா வா வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன தலைப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க? காட்ஸ் பிளான். ஓகே, அக்கா கையில் என்ன இருக்கு? பொக்கே. ஓகே, இந்த பொக்கே வச்சு ஒரு வசனம் பார்த்துடலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. ஓகே, இந்த வசனத்துலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம ஏசப்பா நம்மளுக்கு பண்ணுற நல்ல விஷயம், நம்மளுக்கு ஏசப்பா நம்ம லைஃப்பில் பண்ணுவாங்க, அது எல்லாமே நம்மளுக்கு என்ன தோணும்? ஏன்டா நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது, நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றுமே புரியாது, ஆனால் நம்ம லைஃப்பில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் ஏசப்பா வந்து எப்போயுமே நம்ம லைஃப்பில் எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், அதுக்காக தான் பண்ணுறாங்க. இப்போது வந்து அது எப்படின்னா, இப்போ ஒரு பூத்தோட்டத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து நல்லா இல்லாத பூவே எடுப்பீங்க, ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பூவை தானே எடுப்பீங்க. இங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட்டான பூவை தானே செலக்ட் பண்ணி எடுப்பீங்க. நம்மளை பெஸ்ட்டாக மாற்றுறதுக்காக தான் ஏசப்பா நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கெட்டதாக தெரியலாம், ஆனால் அது வந்து நம்ம லைஃப்பில் உள்ள நல்லதுக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் வந்து என்ன நடந்தாலும் ஏசப்பா நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி விசுவாசத்தோட நீங்கள் ஏசப்பா காடோட பிளானை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இன்னொரு வாட்டி சொல்லலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். 32:8 சங்கீதமா? என்ன வசனம் சொல்லுங்க? சங்கீதம் 42:8 ப்ரோ. 32:8 ப்ரோ. ப்ரோ 42 தானே சொன்னாங்க. 32 சொன்னாங்க ப்ரோ. நீ மீன் பண்ணுங்க. சங்கீதம் 32:8. ஆமா ப்ரோ, சாரி ப்ரோ. என்ன 32:8 ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நான் குடிச்ச கேப்பச்சினோ பத்தல ப்ரோ. ஆமா ப்ரோ, கொஞ்சம் வயிறு பசிதான் செய்யுது. ஆமா ப்ரோ, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அந்த புள்ள அப்படியே அழகா ஏதோ சமையல் பண்ற மாதிரி தெரியுது. பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, போய் தூக்கிட்டு வந்துருமா ப்ரோ? நம்ம டோரும் நிக்காம பாருங்க பக்கத்துல, ரெடியா? ஆமா ப்ரோ, பையனை போய் பாத்துட்டு வந்துருமா? ஆமா, பாட்டு வந்துரும். வாங்க வாங்க குட்டீஸ், நம்ம வாங்க குட்டீஸ் போலாம். நாங்க தான் டேஸ்ட் பண்ண போறோம். டோரை அடிச்சு ஓடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். என்ன டிஷ் தெரியுமா? கார்னை வச்சு அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒன்று பண்ண போகிறோம். பண்ணலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து கார்ன், அடுத்து வந்து கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கோங்க, அடுத்து கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க, அடுத்து வந்து தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், மிக்சரு, அடுத்து மசாலா, லெமனு, அடுத்து வந்து பெப்பர். இவ்வளோ இது போதும். இதை வச்சு செய்யலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்ன் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக மிக்சர் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். அடுத்து ஒரு கொஞ்சமாக மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கறி மசாலா பொடி இருக்குது, அது லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து லெமன் புரிஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சாச்சு. டேஸ்ட் பார்க்கலாமா?
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கண்ணே. பாய். ஸ்வீட் கார்ன் செம்ம டேஸ்டா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஒண்டர்ஃபுல் ப்ரோ. அப்புறம் வேற எது இங்கிலீஷ்ல இருக்கா ப்ரோ? வேற எது? நல்லா இருக்கு bro. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு குட்டி பிள்ளைங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி நம்ம ஃளைட் இன்னும் 5 நிமிஷத்துல கிளம்ப போகுது. 5 நிமிஷம் பாருங்க எடுத்து டக்குனி. நமக்கு முன்னாடி போன ஃளைட் எப்போ என்னாச்சுன்னு பாப்போமா? ப்ரோ ப்ரோ நமக்கு முன்னாடி போன ஃளைட் வெடிச்சு. ஐயோ பிடிச்சிட்டா ப்ரோ. நம்ம பிளான்ல பேர்ந்தோம். கண்டிப்பா அவ்வளவுதான். காட்ஸ் பிளான். பெஸ்ட் பிளான். பெஸ்ட் பிளான் ப்ரோ. சூப்பர் பிள்ளைங்களா. பாருங்க பிள்ளைங்களா. காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் பிளான். ஆமா சரி அவ்வளவுதான். நம்ம நீ அடுத்து சீக்கிரமா போனதா இந்த ஃளைட் அவன் இந்த ஃளைட்டை மிஸ் பண்ணிர கூடாது. சரி பாய் சொல்லிட்டு போயிடுவான். குட்டீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேயர் பண்ணிரலாமா? குட்டி பிரேயர். கொட்டிட்டீங்களோ? ஐயோ ப்ரோ. சரி ஓடுங்க. சரி குட்டி பிரேயர் முடிச்சிட்டு போயிரலாமா? போயிரலாம் ப்ரோ. ஓகே வாங்க குடிச்சிட்டு போயிட்டு வரலாம். நாங்களும் கிளம்புறோம். ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. பை பை பாய் ப்ரோ. இந்த பக்கம் ப்ரோ. கிரேட். இந்த பக்கம் ப்ரோ. அந்த பக்கம் நாங்க இல்ல இந்த பக்கம் இந்த பக்கம் தானா?